ஊழியம் செய்ய வந்த அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிறவர்களாக மட்டும் இருக்க வேண்டும். ஊழியம் கொள்கிறதை குறித்து சிந்திக்கவோ அதை செயல்பாட்டில் கொண்டு வரவோ செய்கிற பட்சத்தில் ஊழியம் செய்தவர் இன்று பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றுக் கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்தவர், மீண்டும் சொல்றேன், ஊழியம் செய்தவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றுக் கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்தவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றுக் கொண்டு உங்களை வரவேற்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஊழியம் கொள்ளுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஊழியம் கொள்ளுகிறதை சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். நரகம் என்கிற ஒரு மேன்மையான இடம், மேன்மைன்னு சொல்லக்கூடாது, ஆனாலும் ஒரு அருவருப்பான ஒரு இடம் இருக்கிறது. ஊழியம் செய்து பரலோகத்திற்கு போக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கிரீடம் சூட்டப்பட்ட பின், ராணியாக வாழ்ந்த பின், அவள் தன் ஜனங்களை குறித்த வைராக்கியத்தை உடையவளாக இருந்தால் உங்களுக்கு கிடைத்த அந்த அபிஷேகத்தையும் அந்த ரட்சிப்பையும் வைத்து ஊழியம் செய்ய உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவர் எல்லாருக்கும் ஊழியம் செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத் தந்திருக்கிறார். இந்த பார்முலாவில் இருந்து ஒரு மாற்றம் இருக்கக்கூடாது. இன்று முதல் இந்த சபையில் கேட்கிற ஒவ்வொருவரும், ஒருவேளை லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிற யாராகிலும் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்க இருதயத்தை அதற்குள் ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து யாரையாகிலும் ஆண்டவர் சொல்லுவார், என் மகன் வியாதியா இருக்கிறார், என் மகள் வியாதியா இருக்கிறார், அவளுக்காக விழித்திருந்து செபி என்று யாரையாகிலும் ஊழியம் செய்வ ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். உங்கள் தேவைகள் மத்தியில் உங்கள் ஊழியம் செய்வதற்கு யாரையாகிலும் ஆண்டவர் அனுப்புவார். நான் ஒரு ஊழியம் செய்தவனாக இப்பிதமாக எனக்கு ஊழியம் செய்ய அநேகர்கள் என்னை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. என் தேவைகள் மத்தியில் எனக்கு ஆலோசனை தருவும், என்னுடைய பைனான்ஸாக இருக்கட்டும், என் சரீர சுகமாக இருக்கட்டும், என் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், நான் அநேகருக்கு ஊழியம் செய்த போது எனக்கு ஊழியம் செய்ய அநேகரை ஆண்டவர் என்னை சந்திக்க அனுப்பி இருக்கிறார்.